தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21 நான் வாசிக்கிறோம். அவர் அவனை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய 2 பேரில் ஒருவன் உனது வலது பாரசத்திலும் ஒருவன் உன் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றான். இதனால் செய்தியின் தலைப்பானது பதவி மேல் பேராசை. இயேசுவிடம் வந்து யாக்கோபு, யோவான் என்பவர்களின் தாய் கேட்க வேண்டுகளினால் மற்ற சீடர்கள் எரிச்சல் பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோளை விடுப்பதற்கு அவருக்கு எத்தனை தைரியம் வந்தது? இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட சமயத்தில் அங்கே மகதலேனா மரியாளும் யாக்கோபு, யோசேப்பு என்பவர்களின் தாயாக மரியாளும் செபதேவின் குமாரனாகிய தாயும் இருந்தார்கள் என்று மத்தேயு சொல்கிறார். மார்க் சொல்லும்போது மகதலேனா மரியாளும் யாக்கோபு, யோசே என்பவர்களின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவரும் இருந்தார்கள் என்று கூறுகிறார். யோவான் சொல்லும்போது மகதலேனா மரியாளும் இயேசுவின் தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் இயேசுவின் தாயாரும் இதற்காக சொல்கிறார்கள். இந்த காட்சியில் இருந்து செபதேவின் குமாரனாகிய தாயாகிய சலோமி இயேசுவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்பது தெரிகிறது. செபதேவின் குமாரனாகிய தாய்தான் சலோமியாக இருக்க வேண்டும். இங்கு 2 சீஷர்கள் ஒரு பதவியை விரும்பினர், மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க விருப்பமில்லை. நான் சாகப் போகிறேன் என்று இயேசு முன்னிறுத்த சூழ்நிலையில் இதை கேட்டார்கள். அவருடைய முழு ஆதாயம் ஒத்துழைப்பும் அவருக்கு தேவையாக இருந்தது. மக்கள் ஆசைப்படலாமா? இங்கே இயேசுவை அணுகியது. அங்கு சகோதராகிய தாய் என்று மத்தேயு சொன்னாலும் அவர்களே அந்த வேண்டுகோளை விடுத்ததாக மார்க்கு சொல்கிறார். நான் குடித்த பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா என்று இயேசு கேட்டபோது அவர்கள் அதற்கு ஆயத்தம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அவருடைய வேண்டுகோள் சரியானது அல்ல என்பதை இயேசு உணர்த்தினார். ஒரே ஒரு ஆசைதான் சரியானதாக இருக்க முடியும். சேவை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட வேண்டும். அதற்காக வழியை நம்முடைய சேவையின் மூலமாக தேவன் எதிர்பார்க்கிறார். சேவை செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். அதற்கான வழியை இயேசு தம் சேவையின் மூலமாக நமக்கு காட்டியுள்ளார். எனவே நீங்கள் நானுமாக அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான சேவையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த மகத்துவமான சேவையை நீங்கள் நானும் செய்ய தேவன் கிருபை செய்வராக. ஆமேன்.